ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரெட்டையும் பாலையும் வச்சு ஒரு டெசர்ட்டு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டெசர்ட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும், மவுத் வாட்டரிங்காக இருக்கும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த டெசர்ட்டு. சம்மர் டைமில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சில்லுன்னு ஒரு சூப்பரான டெசர்ட் செஞ்சு கொடுத்தா அவங்க ரொம்பவே ஹாப்பியாகிடுவாங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே இந்த டெசர்ட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதில் இனிப்புமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதாவது மைல்டான ஒரு ஸ்வீட்னஸில் நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டெசர்ட் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். வித்தின் 5 to 7 மினிட்ஸில் இந்த டெசர்ட்டை ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே சிம்பிளான நல்ல டெலிஷியஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த டெசர்ட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டெசர்ட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த டெசர்ட் செய்கிறதுக்காக பால் நம்ம காய வச்சுக்கணும். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பு மேலே வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பாத்திரம் நல்லா சூடான பிறகு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் அளவுக்கு பால் கரெக்டாக இருக்கும் இந்த டெசர்ட் செய்கிறதுக்காக. இப்போ இந்த பால் அப்படியே காஞ்சிட்ருக்கட்டும். இந்த பால் நல்லா கொதித்து நல்லா திக்காகி வரணும். நல்லா திக்காகி வரணும்னா பாதி அளவுக்குலாம் குறையணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கொஞ்சம் திக்கானா போதுமானதாக இருக்கும். அப்போ தான் இந்த டெசர்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த பால் அப்படியே கொதிச்சிட்ருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் ஒரு 50 ml அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போ இந்த பாலில் கஸ்டர்ட் பவுடர் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம ஐஸ்கிரீம்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா கஸ்டர்ட் பவுடர், அந்த பவுடர் கடைகளில் கிடைக்கும். கஸ்டர்ட் பவுடர்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். இப்போ அதிலேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இந்த காய்ச்சி ஆற வச்ச பாலில் சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். பால் சூடாக இருக்கக்கூடாது. அப்படி சூடாக இருந்துச்சுன்னா கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து கலக்கும்போது பார்த்திங்கன்னா அது அப்படியே கெட்டி கெட்டியாக ஆகிடும். இப்போ நம்ம பால் கொதிக்க வச்சோம் இல்லையா, அது நல்லா கொதித்து ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதாவது நம்ம இனிப்பு எப்படி இருக்கும்னா, இந்த பால் நம்ம சாப்பிடும்போது அதில் பாதி அளவுக்கு இனிப்பு இருந்தால் போதுமானதாக இருக்கணும். ரொம்ப அதிகமாக நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிட்டாலும் சாப்பிடும்போது திகட்டும். இந்த ஸ்வீட்டை நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் மைல்டான ஒரு இனிப்பு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இந்த ஸ்வீட் ரெசிப்பியில். இப்போ சர்க்கரை சேர்த்து நல்லா கரைஞ்சிட்ட பிறகு அடுத்ததாக நம்ம கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாலில் கலந்து, அந்த மிக்சரை நம்ம இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். கஸ்டர்ட் பவுடரை நம்ம இந்த பால் கூட சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா மறுபடிக்கும் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக நம்ம இந்த பாலோடு சேர்த்து அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சிடணும். கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு இப்படியே ஒரு கரண்டியை வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஒரு 3 to 5 மினிட்ஸ், 3 மினிட்ஸே போதுமானதாக இருக்கும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கு மேலே நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வச்சு ரொம்ப திக்காலாம் ஆக்கக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா செமி லிக்விடாக இருக்க மாதிரியே பார்த்துக்கணும். இப்போ இது அப்படியே ஆறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பிரெட் ஸ்லைசஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் இந்த டெசர்ட்டுக்காக வீட் பிரெட் தான் எடுத்திருக்கேன். நம்ம ஒயிட் பிரெட் வேணும்னாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். இப்போ இந்த பிரெட்டோட சைடில் இருக்கிற இந்த ப்ரௌன் பார்ட் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நமக்கு இந்த ஒயிட் பார்ட் மட்டும்தான் நமக்கு தேவை. அதனால் சைடில் இருக்க இந்த ப்ரௌன் பார்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடில் இருக்கிற ப்ரௌன் பார்ட்லாம் நம்ம தூக்கி போட தேவையில்ல. அப்படியே நம்ம ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம கட்லெட்லாம் செய்யும்போது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பிரெட் சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இன்றைக்கி நம்ம இந்த டெசர்ட் 3 லேயராக செய்ய போகிறோம். அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பிரெட் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பிரெட்டை சைடில் இருக்கிற இந்த ப்ரௌன் பார்ட்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த நெய் சேர்த்து இந்த ப்ரெட்டை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ப்ரௌனாலாம் கிடையாது, சும்மா லைட்டாக மட்டும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது இது இன்னுமே கூடுதல் சுவையாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. நம்ம ஷாஹி துக்டாலாம் செய்வோம் இல்லையா, அதுக்கு நம்ம கீயில் இல்லாட்டி ஆயிலில் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். அந்த அளவுக்கு இல்லாமல் லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைசஸை நம்ம இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ இந்த ப்ரெட்டை வந்து 2 சைடும் நம்ம திருப்பி திருப்பி விட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போதே நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப ப்ரௌன் கலர்லாம் ஆகக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். இதே மாதிரி அடுத்தடுத்த ப்ரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையுமே 2 சைடும் வந்து கீ அப்ளை பண்ணி இந்த மாதிரி லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப நேரம் இதோட கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும்லாம் நம்ம இதை ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம எடுத்துடலாம். ப்ரெட் ஸ்லைசஸ்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்ததாக ஒரு ட்ரே ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அந்த ட்ரேயில் நம்ம கஸ்டர்ட் மில்க் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கஸ்டர்ட் மில்க்கை ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஃபஸ்ட் லேயராக நம்ம இந்த மாதிரி கஸ்டர்ட் மில்க்கை சேர்த்துக்கணும். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் ஸ்லைசஸை அழகாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ப்ரெட் ஸ்லைசஸை அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக இதுக்கு மேலேயும் நம்ம கஸ்டர்ட் மில்க்கை வந்து சேர்த்துக்க போகிறோம். அழகாக இந்த ப்ரெட் ஸ்லைசஸ் ஃபுல்லாகவே நம்ம இந்த கஸ்டர்ட் மில்க்கை வந்து சேர்த்துக்கணும். சேர்த்தாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து இது மேலே கொஞ்சமாக நட்ஸ் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த நட்ஸ் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பரவாயில்ல. நட்ஸ் பவுடர் சேர்க்கலனாலும் இந்த டெசர்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலாமேன்னு கொஞ்சம் நட்ஸ் பவுடர் வந்து இதில் சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்த லேயராக நம்ம அடுத்த செட்டு வந்து ப்ரெட் ஸ்லைசஸும் இதே மாதிரியே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். இதே மாதிரி 3 லேயரையும் நம்ம வந்து ப்ரெட் ஸ்லைசஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லேயருக்கு மேலேயும் நம்ம கஸ்டர்ட் மில்க் வந்து அந்த ப்ரெட் ஸ்லைசஸ் ஃபுல்லாக வந்து இருக்க மாதிரியே நம்ம வந்து கஸ்டர்ட் மில்க்கை வந்து அப்ளை பண்ணிக்கணும். சமயம் கஸ்டர்ட் மில்க் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து திக்காக இருக்கக்கூடாது. நான் சொன்ன அளவில் கஸ்டர்ட் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு நமக்கு இந்த மாதிரி செமி லிக்விடாக இருந்தால் தான் நல்லா அந்த ப்ரெட் வந்து அந்த கஸ்டர்ட் மில்கில் நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ ஒவ்வொரு லேயரும் கஸ்டர்ட் மில்க் சேர்த்துட்டு அது மேலே கொஞ்சமாக நட்ஸ் பவுடர் சேர்த்துட்டு அகெயின் கஸ்டர்ட் மில்க் வந்து சேர்த்தாச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இன்னும் ஒரு ஸ்டெப் வந்து பேலன்ஸ் இருக்குது. இப்போ அதுக்காக ஒரு குட்டி பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஃப்ரெஷ் க்ரீமை வந்து நம்ம ஃபுல்லாக சேர்த்துக்கணுன்னு கிடையாது. இதுலேருந்து ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிற குவான்டிட்டியை பொறுத்து இது வந்து வேரியேஷன் ஆகும். இப்போ ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஸ்பூன் வச்சு கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் சர்க்கரை வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். பவுடர் பண்ண சுகரை இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை வந்து சேர்த்துக்கும் போதுமே நம்ம வந்து பாதி அளவுக்கு இனிப்பு இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஆல்ரெடி கஸ்டர்ட் மில்க்லேயும் நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துருக்கோம். அப்புறம் இதுலேயும் வந்து நம்ம சர்க்கரை சேர்க்குறோம். அதனால் வந்து மைல்டாக இனிப்பு வர மாதிரி உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து இந்த சர்க்கரையை வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக இனிப்பு நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா சாப்பிடும்போது ரொம்பவே திகட்டும். அதனால் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இது கூட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ் க்ரீமை வச்சு அதோட பால் பவுடர் சேர்த்து இந்த க்ரீமை வந்து ரெடி பண்ணி இந்த டெசர்ட்டோட சேர்த்துக்கும் போது இன்னுமே ரிச் அண்ட் டெலிஷியஸாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு செம்ம க்ரீமியாக இருக்கும். சாப்பிடும்போது ஒரு வேறு லெவல் டேஸ்ட் கொடுக்கும் கண்டிப்பாக. சப்போஸ் உங்ககிட்ட பால் பவுடர் இல்லைன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் தாராளமாக. அதாவது ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிற ஆப்ஷனே வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிட்டு கஸ்டர்ட் மில்கோட கூட இந்த புட்டிங் வந்து செய்யலாம். அதுவுமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ சர்க்கரை, இந்த ஃப்ரெஷ் க்ரீமு, அடுத்ததாக பால் பவுடர், இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா ஒரு க்ரீமியான ஒரு டெக்ஸ்சரில் இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் ஸ்லைசஸில் சேர்த்துடலாம். அதாவது கஸ்டர்ட் மில்க்லாம் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரெட் ஸ்லைசஸோடு சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் கொஞ்சமாக நட்ஸு வந்து சேர்த்துக்கிறேன். நட்ஸ் வந்து நம்மளோட விருப்பம் தான். கொஞ்சமாக நான் பிஸ்தாவும் பாதாமும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதை வந்து நம்ம இதுக்கு மேலே அழகாக இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக இதுக்கு மேலேயே ட்ரைட் ரோஸ் பெட்டல் இருக்கும் இல்லையா, அந்த ரோஸ் பெட்டல்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம ஸ்வீட்ஸ் ரெசிபிலலாம் வந்து இந்த ரோஸ் பெட்டல்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நம்ம ஸ்வீட் ரெசிபியோடு சேர்த்து சாப்பிட்றதுமே நம்மளோட உடம்புக்கு நல்லது தான். ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நம்மளோட உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ஏதாவது நம்ம ஸ்வீட் ரெசிபி செய்யும்போது தாராளமாக இந்த ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பிரெட் கஸ்டர்ட் மில்க் புட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம அப்படியே இதை நம்ம சாப்பிட போகிறது கிடையாது. இதை
இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து செட்டில் ஆன பிறகு நம்ம வந்து இதை சர்வ் பண்ணலாம். அப்போ தான் நம்ம சேர்த்துக்கிட்ட இந்த மில்க் எல்லாமே வந்து அந்த ப்ரெட்டில் நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக நல்லா சாஃப்டாக இருக்கும். நமக்கு ரொம்பவே டேஸ்டியாக வேணும், ரிச்சாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முன்னாடி நாளே இந்த டிசர்ட்டை செஞ்சு ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சிடணும். வச்சுட்டு நம்ம மறுநாள் எடுத்து இதை சர்வ் பண்ணோம்னா இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நம்ம சேர்த்துக்கிட்ட கஸ்டர்ட் மில்க்கு, ஃப்ரெஷ் க்ரீமு இது எல்லாமே சேர்ந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. பாருங்கள் இப்போ எடுக்கும்போதே எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. பார்க்கும்போதே மவுத் வாட்டரிங்காக இருக்கும். செம்மையாக இருக்கும் அந்த டெசர்ட்டு சாப்பிட்றதுக்கு. அதுவும் நல்லா ஆஃப்டர்நூன் டைமில் இந்த டெசர்ட்டை சாப்பிட்டோம்னா ரொம்பவே சில்லுன்னு சாப்பிட்றதுக்கும் நமக்கு மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அதே சமயம் இதில் ஸ்வீட்னஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மைல்டான ஒரு ஸ்வீட்னஸில் வயிற்றுக்கும் ரொம்ப இதமாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம நட்ஸ் பவுடர்லாம் சேர்த்துருக்கிறதால ரொம்பவே ஹெல்த்தியான டெசர்ட்டும் கூட. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு சூப்பரான டெசர்ட்டு கொடுத்தா அவங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரிட்ஜ்குள்ளேருந்து எடுத்து வச்சு உடனே நம்ம கொடுக்க தேவையில்ல. கொஞ்சம் சில்னஸ் குறைஞ்ச பிறகு குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இந்த டிசர்ட்டை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு இது நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்லா அந்த மில்கோடு சேர்ந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த டெசர்ட்டை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.